கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மாலா மை. இவருடைய காலங்கள் 1863 முதல் 1953 வரை. இவருடைய நாடு நார்வே, இவருடைய தரிசன பூமி சுவிட்சர்லாந்து மற்றும் ஆப்பிரிக்கா. நற்செய்தி அறிவிக்கும் பணியில் மனிதர்களின் தயவு மிகவும் அவசியமானதாகும். நாம் எந்த இடத்தில் பணி செய்கிறோமோ அவ்விடத்தில் உள்ள மனிதர்களின் துணையின்றி சுவிசேஷத்தை வெற்றிகரமாக அறிவிப்பது என்பது இயலாத ஒன்றாகும். சுவிசேஷ பணியில் நாம் இடங்களையும் கலாச்சாரங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். புதிய கலாச்சாரங்களை புகுத்தாமல் அம்மக்களின் வாழ்க்கை முறையிலேயே அவர்களோடு அவர்களாகவே வாழ்ந்து காட்டி கிறிஸ்துவின் அன்பை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் செயல் வடிவம் கொடுப்பதே சிறந்த மிஷனரி பணியாகும். ஆப்பிரிக்க நாட்டில் மிஷனரி பணியாற்றியவர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் மாலா மை என்பவரும் ஒருவர். இவர் அர்ப்பணிப்பிலே ஆனந்தம் கண்டவர். அம்மக்களின் வாழ்வு முன்னேற்றத்தையே குறிக்கோளாக கொண்டவர். முன்வைத்த காலை பின் வைக்காதவர். கலப்பையில் கை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்காதவர். 54 வருடங்கள் சிறந்த மிஷனரியாக சுவிட்சர்லாந்தில் பணி செய்தவர். மக்களோடு தன் வாழ்வை இணைத்துக் கொண்டார். பின்பு ஆப்பிரிக்காவில் டோரிகா என்ற ஆப்பிரிக்கா பெண்மணியின் உதவியுடன் பல பாகங்களுக்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்றார். தென் ஆப்பிரிக்காவில் பெத்தேல் நிலையம் என்ற மிஷனரி தளத்தை உருவாக்கினார். பல ஆப்பிரிக்க தலைவர்களோடு ஐக்கியத்தை வளர்த்து கொண்டார். இது இவரின் ஊழிய பணிக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்தது. 1927 ஆண்டு அவருக்கு வயது 65. நற்செய்தி பணியில் இன்னும் தீவிரம் காட்டினார். இடமிட்டு இடம்பெயர்ந்து நற்செய்தி வீராங்கனையாக கிறிஸ்துவின் அன்பை கற்றுக் கொடுத்தார். தான் பணி செய்த மக்களை குறித்ததான முழு விவரத்தையும் அவர் அறிந்ததினாலும் அவர்களோடு நல்ல ஐக்கியத்தை வைத்து கொண்டதினாலும் தம் ஊழிய பணியில் நல்ல வெற்றிகளை கண்டார். அன்பானவர்களே, உங்கள் பணித்தலங்களில் உள்ள மக்களை குறித்ததான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியவா? கிறிஸ்துவை தன் இருதயத்திலும் பரலோகத்தை தன் கண் முன்னும் வைத்திருக்கும் ஒரு விசுவாசியை எந்த வேதனையும் சோதனையும் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பானவர்களே, இந்த மாலா மை ஒரு சிறந்த மிஷனரி பெண்மணி. இவர் ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் தான் பணி செய்ய போகிற அந்த இடத்தில் உள்ள மக்களோடு மக்களாக கலந்து அவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொண்டு அவர்களோடு அவர்களாக இணைந்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு போதித்திருக்கின்றார். அதன் வாயிலாக பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுப்புதலையும் இவர் தன்னுடைய ஊழிய பயணத்திலே செய்து முடித்திருக்கின்றார். இன்று நாம் எப்படி ஊழியம் செய்கின்றோம்? இவர் தான் ஊழியம் செய்கின்ற அந்த மக்களை எல்லாம் நன்றாக எல்லா விதத்திலையும் முதலாவது அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் நம்முடைய ஊழியம் எங்கே நாம் செய்கின்றோமோ அங்கே இருக்கிற மக்களை அறிந்திருக்கின்றோமா? ஒருவேளை அது மிஷனரி பணியாக இருந்தால் அந்த பணித்தளத்தில் இருக்கிற மக்களை நாம் நன்றாக அறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை நாம் திருச்சபைகளிலே பணியாற்றுவோம் என்றால் மந்தையில் இருக்கிற ஆடுகளை குறித்து எல்லா விவரங்களையும் மிக தெளிவாக தெரிந்து அறிந்து அதனுடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு சத்தியத்தை அவருடைய இருதய பலகையிலே நாம் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஊழியத்திலே நாம் வெற்றி காண முடியும். ஆம், நம் மந்தையில் இருக்கின்ற ஆடுகளோடு நாமும் ஆடுகளாக இணைந்து செயல்பட்டால்தான்
இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நாம் அவர்களிடம் விலகி நின்று ஊழியத்தை செய்வோம் என்றால் அந்த ஊழியம் சிறக்காது, அதில் ஆத்தும அறுவடையை நாம் காண முடியாது. ஆகவே அழிந்து போகிற ஆத்துமாவுடைய நிலையை அறிந்து உணர்ந்து ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.